ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 5.12 பார்க்க போகிறோம். அவங்க கொஷினை பார்க்கலாம். த பாயிண்ட் 3, -4 இஸ் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். இஃப் ஏபி இஸ் எ diameter ஆஃப் த சர்க்கிள் அண்ட் பி இஸ் 5, -6, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ. இந்த கொஷினில் நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் ஏ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் சென்டர் ஆஃப் எ பாயிண்ட் வந்து 3, -4. அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பி கொடுத்துட்டாங்க 5, -6. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ. ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஏ வந்து x1, y1 எழுதிக்கிறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு x1, y1. பி இஸ் ஈக்குவல் டு 5, -6. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மிட் பாயிண்ட் எதுவும் கொடுத்துருக்குறாங்க 3, -4. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல் டு அந்த மிட் பாயிண்ட்டோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க 3, -4 ஈக்குவல் டு x1 இருக்கிற வேல்யூ x1 + x2. இப்போ x2னா இது வந்து நம்ம x1 எடுத்துக்கோம், இது வந்து x2ன்னு எடுத்துக்கோம், இது y1ன்னு எடுத்துக்கோம், இது y2ன்னு எடுத்துக்கோம். ஸோ ஃபார்முலா இருக்கிறத அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 இஸ் ஈக்குவல் டு அப்படியே x1 எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே x2 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ +5/2 அப்படியே எழுதிக்கோங்க. y1 இஸ் ஈக்குவல் டு அப்படியே y1 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ், இங்கே ஏன் மைனஸ்னால் இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் y2 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ -6/2 ஈக்குவல் டு 3, இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் எக்ஸையும் ஒய்யும். கம்பேர் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட்டு x1 + எக்ஸு, இது ஒய். x1 + 5/2 ஈக்குவல் டு 3. இது அப்படியே இந்த 3 வந்து எக்ஸு, இது வந்து ஒய்ன்னு சொல்லுவோம். அதனால் 3 வந்து எக்ஸுக்கோட லெஃப்ட் சைடுக்கு எடுத்துக்கும், -4 வந்து ரைட் சைடில் எடுத்துக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 அண்டு y1 -6/2 ஈக்குவல் டு -4. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ x1 + 5 ஈக்குவல் டு 2 3s are 6. அப்புறமா y1 -6 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 2 4s are 8. ஸோ -8. நெக்ஸ்ட்டு x1 ஈக்குவல் டு இந்த பக்கம் +5 இருக்குது, இந்த பக்கம் எடுத்து போனால் -5 வரும். ஸோ 6 -5. அடுத்து y1 இஸ் ஈக்குவல் டு -8. இங்கே -6 இருக்குது, இந்த பக்கத்தில் இருந்தால் +6. ஸோ -8 + 6. ஸோ 6ல் 5 மைனஸ் பண்ணால் 1 வரும், +1 வரும். பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு 1. y1 இஸ் ஈக்குவல் டு 8 + 6. பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பண்ணுறோம். பெரிய நம்பர் சைன் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ -2. இப்போ வந்து நம்ம x1ஓட வேல்யூவும் y1ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். a இன்ட்டு x1, y1 ஈக்குவல் டு a இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு 1, -2. இதுதான் ஏவோட வேல்யூ 1, -2. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.